தமிழ்நாடுல பல்வேறு மாவட்டங்கள்ல கோடை மழை பொழிவை காண முடியுது. வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழை பொழியும், வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல வங்கக்கடல்ல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி இருக்கு. பொதுவாகவே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நம்மளுக்கு 2 பருவமழை காலங்கள் மிக முக்கியமானதா பார்க்கப்படும். ஒன்று தென்மேற்கு பருவமழை, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு பருவமா பார்க்கப்படுது. அப்போ எப்படி இந்த காற்றினுடைய திசை இருக்குமோ அதுதான் இப்ப வங்கக்கடல்ல நிலவுது அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது வடகிழக்கு பருவமழையின் போது வடக்குல இருந்து கிழக்கு நோக்கி காற்று வீசக்கூடும். அப்ப மழை மேகங்கள்லாம் உருவாகி நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த காற்றினுடைய திசை எப்படி இருக்குமோ அதுதான் இப்ப வங்கக்கடல்ல நிலவிக்கிட்டு இருக்கு. இதனால தான் தமிழ்நாட்டில் மழை பொழிவானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த சுழற்சியானது கடல் காற்றை வீசுது. இந்த கடல் காற்று எந்த திசையை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வட தமிழ்நாடு மற்றும் ஆந்திர கடலோர மாவட்டங்களை நோக்கி வீசக்கூடுது அப்படின்னு சொல்றாங்க. இது கர்நாடக மாவட்டங்களுக்கும் அப்படியே தான் நகருது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேக கூட்டங்கள் அப்படின்றதும் நம்மளுடைய வட தமிழ்நாடு நோக்கி தான் நகருது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களுக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் குறிப்பா பார்க்க போனா எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த கேடிசிசி ஜோன், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழை முதல் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பகுதிகளில் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் மிதமான மழை முதல் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல அரபிக்கடலையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழையானது இந்த மே மாத இறுதி வாரம் முதல் ஜூன் மாதம் முதல் வாரத்துக்குள்ள தொடங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அரபிக்கடல தென்மேற்கு பருவமழையானதும் இன்னும் சில நாட்கள்ல தொடங்க ஆரம்பிச்சிடும். இப்போ தென்மேற்கு பருவமழை அப்படின்னும் போது கேரளாவில் தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பெரிதளவில் மழைப்பொழிவு இருக்காது. தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அரபிக்கடலில் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரபிக்கடலில் ஒரு காற்றின் சுழற்சியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய 21ஆம் தேதி அந்த சுழற்சியானது உருவாகும். அது கொஞ்சம் டெவலப் ஆகி 22ஆம் தேதி லோ பிரஷர் ஏரியாவா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த லோ பிரஷர் ஏரியா டெவலப் ஆகுமா, அப்படி இல்லைன்னா அப்படியே அது முடிஞ்சிருமா அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல எப்படியெல்லாம் வானிலை மாறுதோ அதை வச்சுதான் சொல்ல முடியும். இப்ப இன்கேஸ் அந்த லோ பிரஷர் ஏரியாவானது டீப் பிரஷர் ஏரியாவா மாறி அது நகருது அப்படின்னு சொல்லா மெல்மேலும் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிதளவுல எந்த பாதிப்பும் இருக்காது. எங்கெங்க பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு கேரளாக்கு அதிக அளவுல இருக்கும். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைப்பொழிவானது இருக்கும். அதே போல இந்த ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல எல்லாம் மழைப்பொழிவானது அதிக அளவுல காணப்படும். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மழையினால மழைப்பொழிவும் ரொம்ப அதிக அளவுல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காற்று திசை இப்படி வீசுறத நம்மளால பார்க்க முடியுது. இதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்லையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த 5 தினங்களுக்கும் தமிழ்நாட்டில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல மக்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரிதளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழை இருக்காது அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமா பார்க்கப்படுது.